வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோயில். நம்ம இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி ப்ரீவியஸா நெறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். மூட்டு ஆப்ரேஷன் பத்தி நெறைய சொல்லியிருந்தோம். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் ஆப்ரேஷன் ரொம்ப உலகம் முழுவதும் பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. இந்த மூட்டு மாற்று ஆப்ரேஷன் நம்ம கன்வென்ஷனல் நார்மலான முறையில பண்ணலாமா? இல்ல ரோபோட்டிக்ல பண்ணலாமா? ரோபோட்டிக் மூலமா நம்ம பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது? இந்த மாரிலாம் நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. மருத்துவர்கள் மத்தியிலயும் இருக்கு. நம்ம நோயாளிகள் மத்தியிலயும் இருக்கு. உலகம் பூராவுமே இப்போ அந்த ரோபோட்டினுடைய யூசேஜ் அதிகமாயிட்டு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரோபோட்னால பண்றதுக்கும், நம்ம நார்மலா பண்ணக்கூடிய மூட்டு அறுவை சிகிச்சைக்கும் நெறைய வித்தியாசங்கள நாங்க பார்க்க முடியுது. அதில முக்கியமான என்னென்ன அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ ரோபோட் மூலமா ஆப்ரேஷன் பண்றதுனா, ரோபோட் தனியா என்ன செய்யாது, நமக்கு மூட்டுல ஆப்ரேஷன் பண்ணாது. ரோபோட்டிக் அசிஸ்டட். ரோபோட் எங்களுக்கு என்ன செய்யும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருக்கு அசிஸ்ட் பண்ணி கரெக்ட்டான முறையில பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் அதுக்கு பேரு ரோபோட்டிக் அசிஸ்டட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த ரோபோட்னால என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இது மினிமல் இன்வேசிவ். குறைந்த அளவு அந்த திசுக்கள சேதப்படுத்துறனால நமக்கு என்ன செய்யலாம், இட்ஸ் மினிமலி இன்வேசிவ் அப்படின்னு சொல்றோம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு வலி ஏற்படுறதும், அறுவை சிகிச்சைக்கு பிற்காலத்தில உள்ள கிரானிக் பெயின் நிறைய நாள் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மினிமல் இன்வேசிவ் அப்படிங்கிற டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில இந்த ரோபோட்டிக் அசிஸ்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆப்ரேஷனுடைய தன்மை ஒரு 1 டிகிரி, 1/2 டிகிரி கூட மாறாத அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த அலைன்மென்ட்டும், பேலன்சிங்கும் பெர்ஃபெக்ட்டா நம்மளால ரோபோட்டிக் மூலமா குடுக்குது. இப்போ ஒரு டாக்டர், ஒரு சர்ஜன் அவங்க கண் மூலமா நம்ம அத பார்த்து சரி பண்றதுக்கும், கரெக்ட்டா துல்லியமான முறையில நம்மளுடைய கால் எவ்வளோ வளைஞ்சிருக்கு, சில பேருக்கு இப்படி வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு இப்படி வளைஞ்சிருக்கும். அத கரெக்ட்டா 0 டிகிரி கொண்டு வரலாமா? இல்ல 1 டிகிரி, 1/2 டிகிரி கொண்டு வரலாமா? இந்த ரொம்ப நுணுக்கமா ஆப்ரேஷன் பண்ணி, உங்களுக்கு தகுந்த மாரி பண்றதுக்கு இந்த அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அலைன்மென்ட்டும் பேலன்சிங்கிறது 2 காலினுடைய நெகிழ்வுத்தன்மை. 2 பக்கம் பெண்ட் ஆகுறது ரொம்ப ஈக்குவலா அழகா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது நமக்கு இந்த ரோபோட்டிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது 2வது முக்கியமான பெனிஃபிட். 3வது முக்கியமான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நீ ஜாயிண்ட்ட நம்ம என்ன செய்ய முடியும், குடுக்க முடியும். அது பெர்சனலைஸ்டு நீ ஜாயிண்ட். அதாவது உங்களுக்கு உங்கள நீங்க சின்ன வயசுலேருந்து ஒரு வகையான கால் வளைவுல இருந்திருப்பீங்க. நம்ம ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் பண்ற மாரி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதுக்குள்ள நம்ம டிகிரி நம்ம வளைவு குடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன டிகிரியான வளைவு வேணும், உங்களுடைய சைஸ் என்ன, அந்த மாரி பிரிசிஷனா உங்களுக்கு தகுந்த மாரி உள்ள பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த செயற்கை மூட்டை பொருத்த முடியும். இது ஒரு 3வது பெனிஃபிட்டா நம்ம சொல்லலாம். 4வது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்றனால, அந்த மூட்டு மடக்கி நீட்டக்கூடிய திறமை, எவ்வளோ தூரம் நம்ம மடக்குறோம், நம்ம படி ஏறி இறங்கக்கூடிய திறமை, ஒரு சேர்லேருந்து நம்ம உட்காந்துட்டு எழும்புறதுக்கு. இந்த மாரியான சில ஃபங்ஷனல் ஆட்டிட்யூட்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரோபோட்டிக்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டான மேட்சிங்ல நமக்கு கிடைக்குது. அதனால ஃபங்ஷனலாவும் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு 4வது பெனிஃபிட்டா சொல்லலாம். 5வது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெர்ஃபெக்ட்டான முறையில நம்ம அலைன்மென்ட், பேலன்சிங் அவங்களுக்கு தகுந்த மாரி எல்லாமே கரெக்ட்டா இருந்து, அந்த உள்ள பொருத்தக்கூடிய செயற்கை மூட்டு நல்ல குவாலிட்டிலயும் குடுக்கும்போது, அது நெறைய வருஷங்கள் என்ன செய்யலாம், அந்த லாங்கிவிட்டி அதிகமா கிடைக்குது. முன்னாலலாம் 10 வருஷம், 15 வருஷம்னு சொன்னோம். இன்னைக்கு செயற்கை மூட்டுகள் பார்த்தீங்கன்னா, 20 வருஷம், 25 வருஷம் கூட தாண்டி உழைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இருக்கு. ரொபோட்டிக் மூலமா பண்றனால அந்த அக்யூரசி கூடும்போது, அதனுடைய லாங்கிவிட்டியும் அதிகமாகுது. இது பெனிஃபிட்டும் என்ன செய்யுது, பேஷண்ட்டுக்கு கிடைக்குது. நெறைய நாள் அந்த செயற்கை மூட்டு இருக்கும்போது நமக்கு 2வதா ஒரு ரிவிஷன் ஆப்பரேஷன் தேவைப்படாது. ஜாயிண்ட்ஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போகும்போது, இந்த ரோபோட்டிக் மூலமா பண்ணக்கூடிய ஜாயிண்ட்கள் அதிக நாள் நமக்கு உழைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால, கண்டிப்பா இன்னைக்கு கன்வென்ஷனல் டெக்னிக்க விட ரோபோட்டிக் மக்களுக்கு லேசான வலியும், சீக்கிரமா குணமடைறதுக்கும், நல்ல முறையில ஃபங்ஷன் பண்றதுக்கும், பெர்ஃபெக்ட்டான ஒரு அலைன்மென்ட் அண்ட் பேலன்சிங் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கனால, கண்டிப்பா ரோபோட்டிக் ஆப்ரேஷன் நமக்கு பெட்டர் தான். அதனால ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட் பத்தி என்ன வகையான சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கள்ட்ட கேளுங்க. அத பத்தி சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எனி கைண்ட் ஆஃப் queries you can send email or WhatsApp. Thank you.